கே. ராஜ்குமார், தமிழ்நாடு டயர் ரீட்டைலிங் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர். தமிழகம் முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட டயர் ரீட்டைலிங் தொழிற்சாலைகள் உள்ளன. டயர் ரீட்டைலிங் தொழிற்சாலை போக்குவரத்து அதிகம் உள்ள நாமக்கல் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன. தற்பொழுது டயர் ரீட்டைலிங் தேவையான மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. டயர் ரீட்டைலிங் தொழிற்சாலை மூலப்பொருட்கள் ட்ரெட் ரப்பருக்கு உண்டான மைலேஜ் தரக்கூடிய சிந்தட்டிக் என்கின்ற செயற்கை ரப்பரின் விலையை ரிலையன்ஸ் குழுமம் கடுமையாக உயர்த்தியுள்ளது. மேலும் தற்போதுள்ள சூழ்நிலையில் இயற்கை ரப்பரின் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் எங்களுக்கு மூலப்பொருட்களை தயாரித்து தரும் நிறுவனங்கள் தங்களுடைய ட்ரெட் ரப்பரின் விலையை பல மடங்கு முன்னறிவின்றி உயர்த்துள்ளன. மற்றும் தற்பொழுது போக்குவரத்து சூழ்நிலை மந்தமான சூழ்நிலையில் எங்களுடைய ரீட்டைலிங் தொழில் நஷ்டமடைந்து விடுகிறது. மேலும் கடுமையான விலை உயர்வினால் நாங்கள் நஷ்டத்தில் தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் நாளை முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் கடையடைப்பு செய்வதென முடிவு செய்துள்ளோம். இந்த கடையடைப்புக்கு வாகன உரிமையாளர்கள் ஆதரவு தந்து எங்களுக்கு தொழிலை நஷ்டமடையாமல் பாதுகாக்க எங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.